அமருவதற்கு சுத்தமான நம்பிக்கை என்ற சிம்மாசனத்தை அழுகிறேன். அதனை ஏற்று பக்தி என்ற நைவேத்தியத்தை ஏற்றுக்கொள்வாயாக. பக்தி நைவேத்தியத்தை நீ உண்டுவிட்டு அதன் ரசத்தை எனக்கு கொடு. ஏனெனில் நான் உனது பச்சிலம் குழந்தை. உனது பாலில் எனக்கும் உரிமை உண்டு. எனது மனதை உமக்கு தட்சிணையாக அர்ப்பணிக்கிறேன். அதனால் கர்ப்பம் என்பது எந்த விதத்திலும் என்னிடம் இருக்காது. இப்போது பிரார்த்தனையோடு கூடிய உனது சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்கிறேன். ஓ புண்ணிய ஸ்லோகா சாய்நாதா, அதை தாங்கள் ஏற்றுக்கொள்வீராக. பிரார்த்தனாஷ்டகம். சாந்தமான மனமுடையவரே, சொந்த அறிவுடையவரே சாய்நாதா, அருள் நிறைந்தவரே, கருணை கடலே, சத்திய சுரூபமானவரே, மாயையாகிய இருளை அழிப்பவரே, ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவரே, சாதனையின் முடிவை அடைந்தவரே, எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டவரே, கருணைக்கு உரையிடவரே, சீரடி கிராமத்தில் உரைபவரே, ஓ சாய்நாதா, என்னை காப்பாற்றும், என்னை காப்பாற்றும். ஞானமாகிய கதிரவனே, ஞானத்தை அளிப்பவரே, எல்லா விதமான நன்மைகளையும் செய்பவரே, பக்தர்களின் இதயத்தில் உலவும் அன்னமே, உமது பாதங்களை அடைந்தவரை காப்பாற்றுபவரே, சிருஷ்டி செய்யும் பிரம்மா நீ, காக்கும் தெய்வமான லட்சுமியின் கணன் விஷ்ணுவும் நீயே, உண்மையில் மூவுலகங்களையும் லயமடை செய்யும் ஒருவரும் நீயே. நீ இல்லாத இடம் இவ்வுலகில் எங்கும் இல்லை சாய்நாதா. நீர் எல்லாம் அறிபவர், எல்லோர் இதயத்திலும் உரைபவர். எனது எல்லா குற்றங்களையும் மன்னிக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். பக்தியின்மை, சந்தேகங்கள் போன்ற அலைகளை விரைவில் நீக்குவீராக. நீர் பசு, நான் பச்சிலம் கன்று. நீர் சந்திரன், நான் சந்திரகாந்த கல். தங்கள் பாதங்கள் கங்கா நதியின் பருவமானவை. அவற்றை நான் பக்தியோடு வணங்குகிறேன். இப்போது உமது அடைக்கலம் அளிக்கும் அருள்மயமான கரங்களை எனது சிரத்தின் மேல் வைப்பீராக. எனது வருத்தங்களையும் கவலைகளையும் நீக்குவீராக. இந்த தாஸ்கனு கண்கள் பணியார். இந்த பிரார்த்தனாஷ்டகத்தை கூறி நான் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்கிறேன். எனது பாவங்களையும் துன்பங்களையும் ஏழ்மையையும் உடனடியாக நீக்குவீராக. நீர் பசு, நான் கன்று. நீர் தாய், நான் குழந்தை. என் விஷயத்தில் மனதில் கடினம் கொள்ள வேண்டாம். நீர் மலைகிரியில் உள்ள சந்தன மரம், நான் முள்ளடர்ந்த புதர். நீர் புனிதமான கோதாவரி, நான் பெரும் பாவி. ஓ குருநாதா, உமது தரிசனம் ஏற்பட்ட பிறகும் என்னிடம் கற்பிக்கும் பொருட்டு பிருந்தாவனத்திலும் யமுனை நதிக்கரையிலும் ஜகத்துக்கெல்லாம் உறைவனானவர் மகிழான் என்ற விளையாட்டை விளையாடினார். ஞானிகள் அவ்விளையாட்டையும் உயர்வாக மதிக்கிறார்கள். அவ்வாறே நான் துராசாரியாயினும் உண்மை அடைந்துள்ளேன். ஓ குருநாதா, எனவே இதை பற்றி உமது உள்ளத்தில் எண்ணிப்பார். ஓ குருநாதா, இகத்திலும் பலத்திலும் எந்தெந்த பொருட்களை சுகமென்று என் மனம் சந்தேகமென கருதுகிறதோ அவற்றையெல்லாம் நீர் நிறைவேற்றித் தர வேண்டும். உமது கருணையினால் இவ்வாறு செய்துவிடும். எனது கனவை அடக்கிவிடும். சமுத்திரத்தை இனிமையாக செய்துவிட்டால் பிறகு உப்புத்தன்மை பற்றிய பயம் இருக்காது. சமுத்திரத்தை இனியதாக்கும் சக்தி உண்மையில் உமக்கு உண்டு. எனவே இந்த தாஸ்கனின் வேண்டுதலை நிறைவேற்றுவீர். முட்டாள்கள் அறிவாளிகள் ஆவார்கள். எவருக்காயினும் வாழ்நாள் குறைவாக இருப்பின் அவர்கள் இதை படிப்பதால் 3 ஆண்டு ஆயுள் உள்ளவர்களாவார்கள். இந்த துதியை படிப்பதால் செல்வத்துக்கு குறைவிருந்தால் குபேரன் அவர்களது இல்லத்திற்கு வந்து பணி செய்வார். இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம் என 3 முறை உரைக்கின்றேன். சந்ததி அற்றவர்களுக்கு இந்த துதியை படிப்பதால் குழந்தை செல்வம் கிட்டும். இதனை படிப்பவர்களின் ரோகங்கள் முற்றிலுமாக நீங்கிவிடும். தினந்தோறும் இந்த துதியை பாராயணம் செய்வதால் பயமும் கவலைகளும் நீங்கிவிடும். மதிப்பும் மரியாதையும் உயரும். அடிவற்ற பிரமத்தை உணர்வார்கள். ஓ அறிவாளிகளே, உங்களது மனதில் இந்த துதியை பற்றி நம்பிக்கை கொள்ளுங்கள். தாங்கள் தவறான எண்ணங்கள் ஆகியவற்றுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்க வேண்டாம். சீரடி சேஸ்திரத்துக்கு கிரமமாக யாத்திரை செல்லுங்கள்.
பாபாவின் திருவடிகளை மனதில் இருத்துங்கள். அவர் அநாதைகளின் உறவினர், பக்தர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்யும் கற்பகதர். அவருடைய பிரேரணையினாலேயே இந்த துதியை எழுதினேன். இல்லாவிட்டால் பாபரனாகிய என்னால் இந்த துதியை இத்தகைய படைப்பு எவ்வாறு இயலும்? சக ஆண்டு 1840 பாத்ரபத மாதம் சுக்லபட்சத்தில் கணேச சதுர்த்தி திதியன்று திங்கட்கிழமை 2வது பிரகாரத்தில் புனிதமான நர்மதா நதி தீரத்தில் உள்ள மகேஸ்வரர் என்ற சேத்திரத்தில் ஸ்ரீ அகல்யா தேவியின் சன்னதியில் ஸ்ரீ சாய்நாத தவணை மஞ்சள் நிறைவடைந்தது. மகேஸ்வரம் என்று புகழ்பெற்ற சேத்திரத்தில் இந்த துதி நிறைவடைந்தது. ஸ்ரீ சாய்நாதர் என் மனதில் புகுந்து ஒவ்வொரு பதத்தையும் என்னை கூற வைத்தார். தாமோதரன் என்ற சீடன் இந்த துதியை எழுதினார். தாஸ்கருவாகிய நான் எல்லா மகான்களுக்கும் பணியார். ஸ்ரீ சாய்நாத தவறுமந்திரை சம்சார சாகரத்தை கடக்க உதவட்டு. ஓ பாண்டுரங்கா, இதுவே தாஸ்கருவின் பக்தி மிகுந்த பிரார்த்தனை. ஈஸ்வரா விநாயகா விஸ்வேஸ்வரா விநாயகா ஈஸ்வரா விநாயகா விஸ்வேஸ்வரா விநாயகா விஸ்வாதாரா நமோஸ்துதே விஸ்வாதாரா நமோஸ்துதே விக்னேஸ்வரா
संस्कृति व्यादा आवर तव करणी महद विसियनादा नविसियनादा आरती साई बाबा कलियुग अवतारा सगुण पर ब्रह्म सच्चर आवतीन सालासी स्वामी दत्ता दिगंबर आरती साई बाबा अट्टम दिवस गुरुवारी भक्त कारली दिवारी रघुपद पावय बाबा बयानी वारी आरती साई बाबा माझा नित्य द्रव्य देवा तव जन राज सेवा मागन निश्चियाता तुम्हां देवादिदेवा देवादिदेवा आदेव दत्ता अवधूता ओ साई अवधूता जोड़ोड़ कर तव चरणी देवी तो माता जय देव श्रवण स्वरूपी दर्शन तातितले संशय निरसुन्यान रैतालायिवले गोपी चंद्रभार सुधा भक्ति चंद्रभाग अव कुंडली गजाग अव कुंडली गजाग याहु याहु अवधेयान करो बाबाची वंदन साई जी वंदन करो बाबाची वंदन करो माने बाबा साई तव भावी माझी आई बाबा माझे आई तव बाबा माझी आई गई लोटंकन मदीन चरणा दोयानी मागिन रूपा तुझे प्रेमे अलंगिन आनंद पूजिना भवे उमालिन मंगेन त्वमेव माता पिता त्वमेव बन्धु सखा त्वमेव विद्याद्रनं त्वमेव सर्वं मम देवदेव कायेन वाचा मनसा देवरमुख्यं मना प्रभुशिवः करोमि यस्य सकलं परस्मै नारायणाय समर्पयामि अच्युतं केशवं नारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरि श्रीधरं माधवं गोपिकां वल्लभं जानकी नायकं रामचन्द्रं भजे हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे परं सद्गुरुं साईनाथं सदा निम्बरुषि मुरारीवसादं सुधाशाविनं तीर्थमाम्यं प्रियान्तं करुणकल्पवृक्षादिकं साधनार्थं नमामीश्वरं सद्गुरुं साईनाथं सदा कल्पवृक्षे तस्यादिमूले तमेवावबुद्ध्य सकार्यादिसेवं गुरूणां कुर्वाणं मुक्तिमोक्तिप्रदं नमामीश्वरं सद्गुरुं साईनाथं अनेकाश्रुदातात्यखिलेकविलास समाविष्टुते सदा भवप्रभावम् अहं गाम्भीरं भवद्दर्शनं पूर्णितप्रभुमहं नमामीश्वरं सद्गुरुं साईनाथं அவன் மட்டுமே கடவுளின் அனுகிரகத்துடன் அவரோடு ஐக்கியமாகி அவர் அருளை பெறுகிறான். ஓம் ராஜாதிராஜனாகி உம்மை மனப்பூர்வமாகவும் ஐக்கியத்துடனும் உம்முடைய அருளை பெற்றவனால் மட்டுமே உம்மை பூஜிக்கும் அனுகிரகத்தை பெற முடியும். அவ்வாறு அருள் பெற்றவனுக்கு மட்டுமே குபேரனை போன்ற செல்வமும் அளவிட முடியாத ஆனந்தமும் அரசனை போன்ற வாழ்க்கையும் கிடைக்க அருள் புரிகிறீர். உலகம் போற்றும் தனது நாட்டிலும் பேரும் புகழும் கிட்டும். அங்கு துன்பங்கள் இருப்பதில்லை. உலகோர் அனைவரால்
அழைக்கப்படுவான். அப்படிப்பட்ட பக்தனுக்கு அளவற்ற ஆயுளையும் ஆனந்தத்தையும் நீரருள்கிறீர். நிலம் நீர் ஆகாயம் உள்ளளவும் அவன் போற்றப்படுகிறான். எவனும் திருநாமத்தை எந்நாளும் எப்போதும் வாயார பாடி மனமார துதிக்கிறானோ அவருடைய இல்லத்தில் எப்போதும் வாசம் செய்து அனுகிரகம் செய்து அருள் பாலிக்கிறீர். உன்னை சரணடைந்த பக்தர்கள் அவர்கள் அறிந்தோ அறியாமலோ முற்பிறவியில் செய்த செயல்களாலோ வாக்கினாலோ உன் கதையை சொல்லும் போது ஏற்படும் விளைகளாலோ அடுத்தவரை பார்த்திடும் பார்வையாலோ மனத்தால் தினம் தினம் செய்திடும் எல்லா தவறுகளையும் மன்னித்து கருணையுடன் அருள் பாலிக்கும் பிரபுவாகிய சாயிநாதனே சச்சிதானந்த ஸ்வரூபியாய் காட்சி அளித்து அருள் பாலிப்பவரே எல்லோருக்கும் சகல மங்களங்களும் உண்டாக அருள் புரிகிறார். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத மகாராஜ் கி ஜெய். ஆய்
சாயி வாழ்வும் சாயி